மும்பையில் 2008இல் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 166 பேர் உயிரிழந்தனர். இத்தாக்குதலுடன் தொடர்புடைய பாகிஸ்தான் தீவிரவாதி தாகூர் ராணா சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டார். டெல்லி நீதிமன்றம் அவரை 18 நாட்கள் NIA காவலில் விசாரிக்க அனுமதி அளித்தது. தற்போது அவர் மீது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. NIA தகவலின்படி தாகூர் ராணா பாகிஸ்தான் ராணுவத்தில் மூத்த மருத்துவராக வேலை பார்த்த பின்னர் 1990இல் கனடாவில் குடியேறினார். பின்னர் அமெரிக்காவின் சிகாகோவில் குடியேற்ற ஆலோசனை நிறுவனம் தொடங்கி செயல்பட்டார். ராணாவுக்கும் மும்பை தாக்குதலில் தொடர்புடைய டேவிட் ஹெட்லிக்கும் கல்லூரி நாட்களிலிருந்தே நட்பு இருந்தது. அமெரிக்காவில் குடியேறிய அவர் பாகிஸ்தானில் இருந்து போதைப்பொருள் கடத்தல் செய்ததுடன் லஷ்கர் அமைப்புடன் இணைந்து ராணாவுடன் இணையாக வேலை செய்துள்ளார். இந்த நட்பு மூலம் இருவரும் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பை வளர்த்துள்ளனர். 2007-8 காலத்தில் ஹெட்லி மும்பைக்கு 5 முறை வந்து நகரின் முக்கிய இடங்களை வேவு பார்த்தார். சில பயணங்களில் தாகூர் ராணாவும் அவருடன் வந்துள்ளார். இதில் முக்கியமாக 2008இல் ராணா துபாயில் பாகிஸ்தானின் ISI உளவாளியை ரகசியமாக சந்தித்துள்ளார். அந்த சந்திப்பில்தான் மும்பை தாக்குதல் திட்டம் இறுதி செய்யப்பட்டதாக NIA தெரிவித்துள்ளது. துபாயில் ராணா சந்தித்த உளவாளி யார், தாக்குதலில் பங்கேற்ற பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் யார் என்பதை குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கறிஞர்களிடம் தனது வழக்கின் நேர்காணல் காலம் குறித்து ராணா தகவல் கேட்டுள்ளார். விசாரணை 5 முதல் 10 ஆண்டுகள் நீடிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டதால் 64 வயதான ராணா மனச்சோர்வுக்கு ஆளாகி தற்கொலை எண்ணத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அவரது பாதுகாப்பு மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.